வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரில பெர்குசிட் வேல்யூ ஆஃப் மோட்டார் கார் அண்ட் இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 57 இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி பெர்குசிட் வேல்யூ ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டார் கார் ஒபிஷியலா யூஸ் பண்ணா எவ்வளவு வேல்யூ ஆஃப் பெர்குசிட் அண்ட் பர்சனலுக்கு யூஸ் பண்ணா எவ்வளவு அண்ட் போத் அபிஷியலி அண்ட் பர்சனல்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன். எஸ். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது கார் ஓன்ட் பை த எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல கார் ஓன்ட் பை எம்ப்ளாயர் ஆர் ஹயர்டு பை எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஒபிஷியல் பர்பஸ் காரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் டாக்ஸபிள். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா கார் ஓன்ட் பை எம்ப்ளாயா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பண்றாரு அப்படின்ற கேட்டகரியில அமௌண்ட் ஸ்பெண்ட் எவ்வளவு எம்ப்ளாயர் ஸ்பெண்ட் பண்றாரோ அதுல இருந்து அமௌண்ட் ரெக்கவர்ட். ஓகே, அமௌண்ட் ரெக்கவர்ட் இன் த சென்ஸ் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி வந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிட்டு அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். இதுவே எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மெட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஏன்னா பெர்குசிட்ன்றது என்னன்னா எம்ப்ளாயர் கொடுக்குற பெனிஃபிட்டா இருக்கணும். காரும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோடது, எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயி பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ பர்க். அப்ப அது டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராது. ஓகே, எம்ப்ளாயர் எக்ஸ்பென்சஸ் பண்றாரு அப்படின்னும் போது அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த எம்ப்ளாயர் மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு. ஏதாவது எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெக்கவரி இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். இப்ப கார் இஸ் ஓன்ட் ஆர் ஹயர்ட் பை எம்ப்ளாயர். காரை எம்ப்ளாயர் சொந்தமான கார் இல்ல காரை எம்ப்ளாயர் ஹயர் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், அதாவது அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த எம்ப்ளாயர் பிளஸ் 10% ஆன் த காஸ்ட் ஆஃப் த கார். இது எதுக்காகனா அந்த வேர் அண்ட் டேர் டெப்ரிசியேஷனுக்காக 10% ஆன் த காஸ்ட் ஆஃப் த கார் ஆர் ஹையர் சார்ஜஸ். அதாவது எம்ப்ளாயரோட காரா இருந்துச்சுன்னா காஸ்ட்ல நம்ம 10% போடணும். இல்ல ஹையர் சார்ஜஸ் ஹையர் பண்ணியிருந்தாருன்னா மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்ட். எம்ப்ளாயே தான் ரெக்கவரிக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். இப்ப கார் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் ஒபிஷியல் அண்ட் பர்சனல், ரெண்டுக்கும் யூஸ் பண்றாங்க. ஒபிஷியலாவும் யூஸ் பண்றாங்க அண்ட் பர்சனல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது பார்த்தா நமக்கு காரோட இன்ஜின் கெப்பாசிட்டியை வச்சு இந்த டாக்ஸபிலிட்டி இருக்கு. அதாவது ஸ்மால் கார் இன்ஜின் கெப்பாசிட்டி இஸ் லெஸ் தேன் 1.6 லிட்டர் அப்படியா இருந்துச்சுன்னா இது பாருங்க, எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர் அண்ட் கார் இஸ் ஓன்ட் பை எம்ப்ளாயி. ஓகே, கார் எம்ப்ளாயியோட காரு, எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பாக்குறாரு அப்படின்னா எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவு பண்றாரோ அதுல 1800 per மந்த்தும் அண்ட் டிரைவர் இஸ் ப்ரொவைடட் அப்படின்னா 900 per மந்த்தும் சப்ராக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அமௌண்ட் ரெக்கவர்ட், ஓகே, எம்ப்ளாயி ஏதா பே பண்ணாங்க அப்படின்னா அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயி. ஓகே, கார் யாரோடது? எம்ப்ளாயரோட காரு அண்ட் ஹயர்ட் பண்ணது எம்ப்ளாயரா இருந்தாரு அப்படின்னா இதுக்கு பாருங்க 600 per month. ஓகே, டிரைவர் இருந்துச்சுன்னா பிளஸ் ஒரு 900. இதுவே எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயரா இருந்துச்சு, இது எம்ப்ளாயி செலவு பண்ணா, இது எம்ப்ளாயர் செலவு பண்ணா 1800 per month பிளஸ் டிரைவர் ஏதா இருந்துச்சுன்னா 900 per month. ஓகேவா? எஸ். இப்போ இன்ஜின் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு, பிக் கார் 1.6க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர். ஓகே, எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பண்றாரு, கார் எம்ப்ளாயியோட கார். அப்ப எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 2400 per month அண்ட் டிரைவரோட இருந்துச்சுன்னா 900 per month. ஓகே, இதுல இருந்து அமௌண்ட் ரெக்கவரி ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே எம்ப்ளாயி செலவு பண்றாங்க எம்ப்ளாயரோட கார் அப்படின்னா 900 per month, டிரைவர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 900 per month. ஓகே, எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பாத்துக்கிறாரு அப்படின்னா 2400 per month அண்ட் டிரைவர் இருந்துச்சுன்னா 900 per month அடிஷ்னலா. ஓகே, டிரைவர் இருந்துச்சுனாவே ஆன் த ஹோல் 900 per month அடிஷ்னலா இருக்கும். டிரைவர் இல்ல அப்படின்னும் போது அந்த 900 கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா 600, 1800, 900, 2400. ஓகே, இப்ப இதுல எம்ப்ளாயரோட எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து இங்க 1800 per monthையும்
அண்ட் டிரைவருக்கான 900 per monthையும் மைனஸ் பண்றோம் எம்ப்ளாயோட காரா இருக்கும் பொழுது. ஓகே, அப்புறம் இங்க வந்து 2400 per month பெரிய காரா இருந்துச்சுன்னா டிரைவருக்கு சேம் கான்ஸ்டன்ட் 900 per month தான். இது தவிர்த்து அமௌண்ட் ஏதாவது எம்ப்ளாயி பண்ணாங்க, ரெக்கவரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொவிஷன்ஸ் தெளிவா தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இந்த கார்ல கேட்டிருந்தாலும் ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate the value of car facility from the following. Car more than 1.6 liter, expenses met by the employer and used for official purpose. Okay, official ன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப officialனாவே என்ன? It is not taxable. Okay, car 1.8 liter used for personal purpose, expenses met by employer. Expenses employer பாத்துக்கிறாரு and car வந்து 1.8 liters car. காரோட கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி அப்படின்னும் பொழுது இது பர்சனல் பர்பஸ்க்காக யூஸும் பண்றாங்க. அப்ப 3600 வந்து எம்ப்ளாயர் வந்து செலவு பண்றாரு அண்ட் காஸ்ட் ஆஃப் த கார் இஸ் 1,50,000. அப்ப என்ன பண்ணணும்ன்றது தெரியும் இல்லையா? இப்ப நம்ம ஃபார்மேட்ல பார்த்தபடி போட போறோம். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ கேட்டகரி இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? கார் வந்து எந்த சைஸ் காரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒபிஷியல் பர்பஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகே, இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 1.8 liters அண்ட் பர்சனல் பர்பஸ். இப்ப பாத்தீங்கன்னா போத் பர்சனல் அண்ட் ஒபிஷியல் அப்படின்னா தான் காரோட கெப்பாசிட்டி நமக்கு அவசியம். இது வந்து பர்சனல் பர்பஸ் தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு கார் கெப்பாசிட்டி வந்து அவசியம் கிடையாது. ஓகே, காஸ்ட் ஆஃப் த கார் இருக்கு, எம்ப்ளாயரோட செலவு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3600 இன் அடிஷன் டு திஸ் 1,50,000ல 10%. ஏன்னா நம்ம சொன்னோம் வேர் அண்ட் டேர் டெப்ரிசியேஷனுக்காக இந்த 10% சார்ஜ் பண்றாங்க அப்படின்னுட்டு. எஸ், அப்ப நம்ம போடலாமா? ஓகே, பாருங்க 3000 ஓட இந்த 1,50,000ல 10% போட்டோம்னா 15,000 வருது. 15,000 பிளஸ் 3,600 எவ்வளவு அப்படின்னா 18,600. இதுதான் வேல்யூ ஆஃப் பர்கசிட். ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், அந்த டேபிள கரெக்டா நீங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து இந்த வந்து டாக்ஸபிலிட்டி எவ்வளவுன்றத கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் இந்த மோட்டார் கார் வந்து யாருக்கு டாக்ஸபிள் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி யாரு அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. அதாவது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்றவங்க 50,000 அண்ட் அபோவ் ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவங்க வந்து சேலரி வாங்கினாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரக்டரா இருக்காங்க அப்படின்னா, இல்ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னது? 20% ஆஃப் த ஓட்டிங் ரைட்டாவது அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு நான் தான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. அது மாதிரி ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து வேல்யூ ஆஃப் பர்கசிட்டா கன்சிடர் பண்ணி டாக்ஸபிலிட்டி உண்டு. ஓகேவா? எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.